இது இலக்கணத்தை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னா, உங்களுக்கு வந்து இப்போது 6 to 10 வரைக்கும் புக் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து எழுத்து, சொல், பொருள் இப்போ இலக்கணத்தில் என்னென்ன வகை இருக்குது, எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் வந்து இந்த சிலபஸ் மாற்றத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக நமக்கு நெருக்கமானதாக பயன்பாட்டுதான் கொண்டு வரலாம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இப்போது அது வந்து ஒரு புதுசாக வெளியேருந்து போய் கற்றுக்கிறதோ ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் இப்போ தமிழை நான் ஃபுல்லாக எடுக்கணும்னா முதல்ல அவன் கொடுத்துருக்க பாடத்திட்டத்தை முழுமையாக புரிஞ்சிக்கணும். அதோட நோக்கம் என்ன. இப்போ புதுசாக வரவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, முன்னாடி இருப்பாங்க இல்லையா 6 to 10 எடுத்து அட்டை டு அட்டை படிக்கிற மாதிரி. இப்போ வந்து சிலர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இலக்கணத்தை வந்து பெயரச்சோம்னா ஆ முடிஞ்சால் பெயரச்சோம், ஈ முடிஞ்சால் ஊ முடிஞ்சால் வினையச்சம், இந்த மாதிரி ஏன் அது அப்படி வருது அப்படின்னு தெரியாமல் மனப்பாடம் பண்ணிடுவோம். ஆனால் வந்து அதுக்கான முறையான வரைமுறையே கொடுத்துருக்காங்க முன்னாடியே, தமிழ்லேயே இருக்குது. அது நம்ம அது தேடி படிக்காதனால நமக்கு தெரியல. பெயரச்சம்னா அதிக அளவு பயிற்சி தான் வந்து இதுக்கு ஒரு தீர்வாக இருக்கணும் வைங்களேன். ஏன்னா யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். திரும்ப உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என் பேர் எம் வெங்கடாசலம். நான் கடந்த 2023 குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்று ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தருமபுரி மாவட்டத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து புதுசாக சிலபஸ் வந்து நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, என்னென்ன பேட்டர்ன் என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி என்னோடய புரிதல் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 மேஜர் சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா குரூப் 4 தான் கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது ரொம்ப வருஷமாக ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க இல்லையா, தமிழை படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிவிட்டு அப்படியே போனால் 100 கொஸ்டின் எடுத்துடலாம். ஜிஎஸ் வந்து ஓரளவுக்கு படிச்சுட்டு போனோம்னா அதை போட்டு நம்ம ஓரளவுக்கு குரூப் 4 பாஸ் பண்ணிடலாம். அதாவது தமிழை எந்த அளவுக்கு பைஹார்ட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த ஸ்கோரை வச்சு பாஸ் பண்ணிடலான்ற மாதிரி இருந்துச்சு. இதுதான் வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய பேர் அதிகமாக இப்போ ஒரு குறிப்பிட்ட சிலபஸ்க்குள்ளே கேட்குறாங்கன்னா அதை படித்து ரிப்பீட்டடாக ஆக என்ன பண்ணாங்க, எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஈஸியாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. 90, 95, 99 அந்த ரேஞ்சுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா, இப்போ நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி அந்த காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா ஒரே சிலபஸ் வச்சுட்டு இருந்தால் கன்வென்ஷனாக வந்து அதே ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போது அதில் தான் சேலஞ்சே இருக்குது. இப்போ புதுசாக மாற்றம் வருதுன்னா அதுக்கு எப்படி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் தயார் பண்ணுறோம், இதில் தான் வந்து உண்மையான சேலஞ்ச் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இது ஒரு வரவேற்கத்தான ஒரு இதுதான். ஏன்னா நீண்ட நாளாக இருந்துச்சு இல்லை, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து கொஞ்சம் அந்த கம்பேரிட்டிவ் இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் இது டிமெரிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அது கலையிற விதமாக தான் இவங்க அந்த மாதிரி மாற்றியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, இப்போ நான் முன்னாடி படித்ததுக்கும் இப்போ படித்ததுக்கு எப்படி நான் படிக்கிறது, இல்லை முன்னாடி படித்ததில் ஏதாச்சும் இன்னும் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்குதா, இல்லை அதில் குறைச்சி படிக்கணுமா, இந்த ஒரு கேள்வி தான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிங்க இல்லைங்களா, அதோட ஒரு கோர் வெர்ஷன் மட்டும் இவங்க வச்சுக்கிட்டு மீதி வந்து இன்னும் அப்ளிகபிள் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க தமிழை பொறுத்த வரைக்கும். எப்படின்னா, இப்போ முன்னாடி வந்து இலக்கண பகுதி வந்து ஒரு 1/3 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து இலக்கண பகுதி வந்து அதிகப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 85% கொஸ்டின் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதாவது நம்ம படிக்கிற தமிழுக்கும் நம்ம பயன்படுத்துகிற தமிழுக்கும் ஒரு கேப் இருக்குது இல்லைங்களா. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற தமிழ் ஒன்றா இருக்கும், ஆனால் புக்கில் போய் படித்து தேர்வு எழுதுறது ஒரு வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள கேப்பை குறைச்சிருக்காங்க. அதாவது பேசிக்கான தமிழை படிச்சுட்டு நம்ம அன்றாட நடைமுறை பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா தமிழ், அதாவது ஒரு சொற்றொடர் வாக்கியம், அதோட கலை சொற்கள், இந்த மாதிரி இருக்கிற தமிழை வந்து நவீன தமிழுக்குரிய பேட்டர்ன் என்னவோ அந்த புரிதல், இப்போ அலுவலக பயன்பாடுகளுக்கு தேவையான தமிழ் என்ன, அந்த வார்த்தைகள், இந்த மாதிரி இருக்கிற தமிழுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம ஈஸியாக பயன்படுத்தலாம். அதாவது தமிழை படிக்கின்றதை தாண்டி எந்தளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு பதில் அளிக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ் செட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து தமிழோட மேஜர் சேஞ்சஸாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயுமே வந்து அவன் கொடுத்துட்டான், இந்தந்த பகுதி வந்து இவ்வளோ முக்கியத்துவம் தரப்படும்னு சொல்லிட்டு. இது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணும் வைங்களேன். நம்ம எந்த பகுதிக்கு அதிக கவனம் கொடுக்கணும், எந்த பகுதிக்கு குறைவான கவனம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டனால இப்போ தேர்வுகளுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் அவங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தமிழை வந்து இவங்க 2ஆக பிரிச்சிருக்காங்க. வழக்கமாக இருக்கிற இலக்கண பகுதி, அப்புறம் செய்யுள் பகுதி, இலக்கியம் இந்த மாதிரி. இப்போது இதில் இலக்கியம் செய்யுள் பகுதிக்கு வந்து 15 மார்க் தான், 15 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான பாடப்பகுதியை வந்து குறைச்சிருக்காங்க. எப்படின்னா திருக்குறள், அறநூல்கள், இது 2 தான் வந்து அதிகமான இதாக கவர் ஆகும் உங்களுக்கு. முன்னாடிலாம் வந்து நம்ம 6வது புக்கு 10வது 12வது எல்லா புக்கில் இருக்கிற செய்யுள் வரி வரியாக படித்ததுக்கான பொருள், அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா இதுவுமே படிச்சுட்டு இருப்போம், அதை மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் இப்போ அவன் தெளிவாக கொடுத்துட்டான், திருக்குறள் 20 அதிகாரம், அந்த 20 அதிகாரத்துக்கான திருக்குறள் என்ன, அதோட பொருள் என்ன, அதில் எந்த மாதிரியெல்லாம் தகவல்கள் உள்ளன அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து அதில் தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்று திருக்குறளை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று வந்து அறநூல் வந்து அவனே கொடுத்துட்டான். சில நாலடியார், 4 மணி கடிகை, இந்த மாதிரி அவன் பர்டிகுலராக பின்பாயின் பண்ணி கொடுத்ததுனால அதை பற்றின தகவல்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குதோ இப்போ அதெல்லாம் தேடி படிக்கணும். இப்போ அது பழைய புத்தகமாக இருக்கலாம், புதிய புத்தகமாக இருக்கலாம். இப்போ 6 to அதுலேயே வந்து கீழே வந்து அந்த யூனிட் 7ன்னு சொல்லி அந்த பாடப்பகுதி வந்து 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகம் தான் போன்ற மாதிரி ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிட்டான்.
ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ அந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வார்த்தைகள் நாலடியார் எங்கே இருக்குது, நான்மணிக்கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த ஆத்தர் இருக்காங்களா ஆசிரியர்கள் மீனாட்சி சுந்தரம், உஎஸ்ஆ இந்த மாதிரி இருக்கவங்கலாம் எங்கெங்கே வராங்க ஸ்கூல் புக்கில், அதுவும் 6 to 10 இருக்கிறது தான் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஏன்னா அவங்களே சொல்லிட்டான் 6 to 10ஆம் வகுப்பு தர வரைக்கும் தான் நாங்கள் கேட்க போகிறோன்ற மாதிரி. இந்த குறிப்பிட்ட தலைப்புகளுக்கான எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது 6 to 10ல் அதை எடுத்துக்கோங்க. அது ரொம்ப குறைவான லெசன்ஸ் தான் இருக்கும், நீங்கள் அது தெளிவாக படிச்சுக்கோங்க. ஒரு 2-3 டாபிக் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 11, 12 புத்தகத்தில் இருக்கும். மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு பாடப்பகுதியில் வந்து இல்லாத டாப்பிக்கை தான் வந்து 11th, 12th உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அதை நாங்கள் தெளிவாக எடுத்துக்கோங்க, சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது எங்கெங்கே கவர் ஆகுதோ, அதாவது இப்போது ரொம்ப அவனே தெளிவாக சொல்லிட்டா, பின் பாயிண்ட் பண்ணி இந்த டாபிக் சொல்கிறான், மேலும் பல அந்த மாதிரி கொடுத்து நம்மளை வந்து பிளாங்காக விட்டுறல. ஏன்னா நம்ம அது எல்லாத்துக்கும் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தான் அவன் பின் பாயிண்ட் பண்ணி இந்த டாப்பிக்கில் இது கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ நீங்கள் அதை எடுத்து 6ஆம் புக்கில் என்ன இருக்குது, 7ஆம் புக்கு என்ன இருக்குது, 8ஆம் புக்கு என்ன இருக்குது, இது எல்லாத்தையும் பிரித்து படிச்சிங்கனாவே உங்களுக்கு இன்னும் எளிமையாக போயிடும். இது வந்து பழைய புத்தகத்துக்கும் பொருந்தும், புது புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து அதை எடுத்து வச்சுக்கணும். 11, 12 வந்து சில தலைப்புகள் மட்டும்தான் நீங்கள் அங்கே போகிற மாதிரி இருக்கும். இந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இந்த மாதிரியான சில டாபிக் மட்டும் தான் நீங்கள் 11, 12 புக்கில் போகும். அதிகமாக படிக்க தேவையில்லை. இல்லை 12, 12 10வது வரைக்கும் இருக்க புத்தகங்களை வந்து அதிகமான ஃபோக்கஸ் கொடுத்து அது மட்டும் படிச்சிங்கனாலே உங்களுக்கு அதிகமான அதில் வந்து 15 கேள்வி தான் வரும், நீங்கள் அழகாக எடுத்துடலாம். இன்னொன்று வந்து இலக்கண பகுதி. இலக்கணத்தை வந்து ஒரு 4-5 வகையாக பிரிச்சிருக்காங்கன்னு வைங்களேன். பேசிக்கான கிராமர் ஒன்று, அதாவது எழுத்து சொல். ஒரு தமிழ் வார்த்தைனா அது என்னென்ன எழுத்துக்கள் பின்னாடி என்னென்ன எழுத்து வரும் அது ஒன்று. சொல், அப்புறம் ஒரு சொல்லுன வரையறை இருக்கு இல்லைங்களா, அதுக்கான இதையும் கொடுத்துருப்பாங்க. பெயர் சொல், வினைச்சொல், இதெல்லாம் என்னென்ன மாதிரி வினையாளன பெயர், இந்த மாதிரியான இலக்கண பகுதியில் இருக்குது இல்லைங்களா, பேசிக்கான இலக்கணம். இது வந்து 25 கொஷின் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 25 கொஷின்ஸ் வந்து கோர் இலக்கணம்னு சொல்லலாம்னு வைங்களேன். இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இதை வச்சு தான் நீங்கள் மற்ற பகுதிகளுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இலக்கணம் 25 கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி ஒரு 4 யூனிட் கொடுத்துருக்காங்க நமக்கு. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இதோட பயன்பாடாக தான் வந்து இந்த 3 யூனிட் இருக்குன்னு வைங்களேன். அதாவது சந்திப்பிழை இந்த மாதிரியான தலைப்புகள்லாம் வந்து நீங்கள் கோர் இலக்கணத்தை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அங்கே போய் ஒரு சொற்றொடர் இருக்கிற பிழைகள், அப்புறம் மரபு சொற்கள், திணைவலு, இந்த மாதிரியான பயன்பாட்டில் இருக்கிற தமிழ் தவறுகளாக இருக்குதுங்களா, இதெல்லாம் வந்து நம்மளை வந்து கரெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது இப்போது நடைமுறையில் இருக்கிற மாதிரி ஒரு 3 பகுதியை சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஒரு பேரா கொடுத்துட்டு அந்த பத்தியை வாசிச்சுட்டு அதுலேருந்து கீழே வினாக்களை கேட்டு அதில் பதிலளிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நார்மலாக பார்த்தா எல்லாருமே எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம். கேட்டிங்கன்னா ஒரு அடிப்படையான புரிதல் வேணும். ஒரு பேராகிராஃப் படிக்கிறேன்னா அதுக்கான பொருள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மிகவும் எளிமையாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே தமிழ் படித்து தமிழ் புரிஞ்சு தமிழ் எழுதுறவங்களா தான் இருப்பீங்க. ஸோ அதனால் அந்த பகுதியில் வந்து எளிமையான மதிப்பெண் பெறக்கூடிய பகுதியாக தான் இருக்குது. இன்னொன்று வந்து அப்புறம் கலைச்சொற்கள், அப்புறம் மொழிபெயர்ப்பு. இந்த பகுதிக்கு வந்து நம்ம வந்து இப்போது அப்டேட்டாக இருக்க வேண்டிய தமிழ் சொற்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது சில டைம் நம்ம செய்தித்தாள்களாக படிப்போம், அந்த ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து புது கலைச்சொற்கள் உருவாகி இருக்கும். அந்த மாதிரியான வார்த்தைகளுக்காக நீங்கள் நியூஸ் பேப்பரு இப்போ என்னென்ன வார்த்தைகள் பயன்பாட்டில் இருக்குது, அப்புறம் புத்தகத்தோட பின்னாடி பயிற்சி வினாக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் இருக்கிற அந்த மொழிபெயர்ப்பு கலை சொற்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டாலே உங்களுக்கு இன்னும் எளிமையாக போயிடும். அதாவது இப்போ நீங்கள் அந்த 85 கொஷின்ஸ் இருக்குது இல்லைங்களா தமிழை பொறுத்த வரைக்கும், இது 85க்குமே வந்து உங்களால் எளிமையாக ஒரு தனியாக நோட் போட்டு நீங்கள் அழகாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட முடியும்னு வைங்களேன். ஒரு குறைவான பகுதியாக தான் இருக்குது. ஏன்னா அது எல்லாமே பயன்பாட்டான தமிழ் வடிவத்தில் இருக்கிறதுனால நோட்டு போட்டு பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழை, அப்புறம் இந்த கலைச்சொற்கள், இதோட பயன்பாடு, மரபு பிழைகள், மரபு பெயர்கள், இன்னும் சொல்லப்போனால் நமக்கு அந்த இப்போ ஆட்டுக்கொட்டில், மாட்டுக்கொட்டகை இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, மரபு தமிழ் மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் நோட்டு போட்டு அழகாக எடுத்து வச்சிங்கன்னா இன்னும் எளிமையாக போய்டும் தமிழ் படிக்கிறதுக்கு. நீங்கள் குறைவான நேரத்தை தான் வந்து செய்யுளுக்கான பகுதியாக நீங்கள் ஒதுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா முன்னாடி வந்து அதிகமாக நம்ம வந்து பொருள், அதில் எத்தனை வரிகள் இருக்குது, எத்தனை அடிகள் இருக்குது, அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு போனீங்களா, அதுக்கான நேரத்தை குறைச்சி நமக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம இலக்கணத்தை வந்து பயன்படுத்தி ஒரு சொற்றோட அமைக்கிறோம், ஒரு தவறில்லான தமிழ் எப்படி பயன்படுத்துகிறோம், அந்த மாதிரி எழுதுனதுக்காக தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று வந்து இதில் அந்த நிறுத்தக்கூடிய குறியீடுகள், காற்புள்ளி, அரைப்புள்ளி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க சிலபஸில். முன்னாடி இருந்துச்சு, ஆனால் அது பெருசாக கண்டுக்கல. நம்ம இப்போ வந்து தெளிவாக கொடுத்துருக்கனால இப்போ அதோட பயன்பாடையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பேசிக்கான ஒரு தமிழ் எழுதுறோன்னா அது எந்த இடத்துல நிறுத்தக்கூடிய வரணும், எந்த இடத்துல அரைக்காற்புள்ளி வரணும், எந்த இடத்துல முக்காற்புள்ளி வரணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா ஒவ்வொரு பழைய புத்தகமும் சரி புது புத்தகம் ரெண்டுத்தோட லெசன் பின்னாடி வந்து மொழி பயிற்சின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணி பார்த்துருந்தோம்னா இன்னும் எளிமையாகவே இருந்திருக்கிறோம். ஏன்னா லெசனை படிக்கிறத விட அதுக்கு பின்னாடி இருக்கிற பயிற்சி செய்யும்போது தான் வந்து அதோட கருத்தை நம்ம வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் வைங்களேன், அதை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பகுதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த சிலபஸை அமைச்சிருக்காங்க.
இது எளிமையாக நீங்கள் ஒரு தமிழ் பற்றின புரிதல் இருந்துச்சுன்னா அழகாக வந்து அந்த 85 மதிப்பெண்களுக்கு வந்து அதிகமான மதிப்பெண் பெறலாம், 85 கூட பெறலாம் நீங்கள். அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் முன்னாடி அதிகமாக படிக்க வேண்டியது இருக்கும், அவசரமாக படிக்க வேண்டியது இருக்கும், மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த நூல் என்ன, அதாவது பொருள் தெரியாமல் படிச்சுட்டு இருப்போம், பயணிச்சுட்டு இருப்போம். தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை பயன்படுத்தவே மாட்டோம். சங்கத்தமிழ் அதெல்லாம் சொல்லி இந்த புத்தகம் இது என்னன்னே தெரியாமல் படிச்சுட்டு இருப்போம். அதெல்லாம் குறைச்சி இப்போ நடைமுறை பயன்பாடு இருக்கிற தமிழ் மாதிரி ஒரு அலுவலகத்துக்கு போனோன்னா அது எந்த மாதிரி ஒரு கடிதத்தை எப்படி எழுதணும், அதில் எப்படி சென்டென்ஸ் இருக்குது, அதில் பிழையெல்லாம் எப்படி எழுதணும், ஒரு கமா எங்கே இருக்கும், புள்ளி எங்கே இருக்கும், இந்த மாதிரியான பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து தயார்படுத்துகிறாங்கன்னு சொல்லலாம்னு வைங்களேன். இது நமக்கு ஒரு புதுமையான அணுகுமுறை தான் வைங்களேன். ஏன்னா இப்போ நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி தமிழை இன்னும் வளர்க்கணும்னா இந்த மாதிரியான தேர்வுகளில் வந்து அவசியமான ஒன்று தான் இருக்குது. அதுவும் அழகாகவே குறைச்சிருக்காங்க, நம்மளோட வலுவையும் குறைச்சிருக்காங்க. மாணவர் தேர்வுகள் வந்து 100% சொல்கிறேன், பழைய இதை விட இப்போ தைரியமாக நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அழகாக திட்டமிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஈஸியாக முடிச்சிடலாம். ரொம்ப கால அவசியம் கூட தேவையில்லை. நீங்கள் திட்டமிட்டு இந்த சிலபஸை டீகோட் பண்ணி படிச்சிங்கன்னா அழகாக படிச்சிடலாம். இப்போ புதுசாக வரவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, முன்னாடி இருப்பாங்க இல்லையா 6 to 10 எடுத்து அட்டை டு அட்டை படிக்கிற மாதிரி, அந்த மாதிரி போக தேவையில்லை. நீங்கள் கையில் என்ன கொடுத்துருக்கான், அவன் என்ன கேட்டிருக்கான், அதுக்கான வெயிட்டேஜும் கொடுத்துட்டாங்க உங்ககிட்ட. இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட அடிப்படை புரிதல்லையே ஒரு 20-30 கொஷின் வந்து உங்களுக்கு தானாகவே வந்துடும். ஏன்னா ஒரு வாக்கியம் இருக்குன்னா அந்த வாக்கியத்தில் வந்து பிழை இல்லாமல், இப்போ நேற்று வந்தது, நேற்று வரும், இந்த மாதிரியான பேசிக்கான இலக்கண பிழைகள் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் நார்மலாக என்றைக்கு போனாலுமே அதை எடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி கொஷின் ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரியான பகுதியும் இருக்குது. அப்புறம் முறையான கலை சொற்கள் இதெல்லாம் தெரிஞ்சு மொழிபெயர்ப்பு இந்த மாதிரியான இதுவும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போனோம்னா அழகாக அது மதிப்பெண் பெறலாம், இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். இதுதான் வந்து தமிழுக்கான ஒரு தாரக மந்திரமாக இருக்கும். புதுசாக படிக்கிறவங்க சிலபஸ் எடுத்து வச்சுக்காங்க. அந்த போர்ஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்து வச்சு ஈஸியாக நீங்கள் ஸ்ப்ளிட்டப் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸ்கூல் புக் மட்டும் போதுமா, ஸ்கூல் புக் தாண்டி இருக்கிற போதும் அப்படின்னு? இல்லை, இப்போ இந்த முன்னாடி சிலபஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போய் மெட்டீரியல் எடுத்து அவங்க எக்கச்சக்க வெளியிக்கிற டேட்டாலாம் சேர்த்து கொடுத்துருப்பாங்கன்னு வைங்களேன். ஒரு புக்கு பேர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த புத்தகத்துலேருந்து சங்கத்தமிழ் நூல் இருக்குன்னா புத்தகத்தை தாண்டி எக்கச்சக்க டேட்டா வெளியே இருக்குன்னு வைங்களேன். ஆத்தரோட தமிழ் புக் இருக்கும், இதெல்லாம் சேர்த்து நமக்கு எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இருக்கிறது அப்படி இல்லை. அதாவது பயன்பாட்டு வடிவில் இருக்கிறதுனால இப்போ கொடுத்துருக்க சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா அதிகமான பயன்பாட்டு வடிவில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கோர் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அந்த கோர் எங்கே இருக்குன்னா புத்தகத்திலே தான் இருக்குது. பழைய புத்தகத்தில் அதிகமான இலக்கணத்தோட அந்த வரையறைகள் நல்லா கொடுத்துருப்பாங்க, எடுத்துக்காட்டுகள் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதை பயிற்சி பண்ணாலே உங்களுக்கு போதுமானது. நீங்கள் வெளியே கூட போக தேவையில்லை. ஸ்கூல் புக்கை தாண்டி எதுவுமே கிடையாதுங்க இந்த 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 சிலபஸை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அந்த கோரை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அதோட பயன்பாடு வடிவமாக தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் வெளியே போய் கூட தேட தேவையில்லை எங்கேயும். ஸ்கூல் புக்கு அப்புறம் நம்மளோட புது புக்கு இருக்கிற பழைய புக்கு புது புத்தகம் இது ரெண்டுத்தில் இருக்கிற பயிற்சி வினாக்கள் இருக்கும் இல்லைங்களா, அதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு பின்னாடி இருக்கிற கலை சொற்கள் இந்த மாதிரியான வார்த்தைகளை படித்தாலே போதுமானது இந்த புது சிலபஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது பெருசாக நமக்கு வந்து கண்ணை கட்டி காட்டுற மாதிரி தேடலாம் தேவையில்லை. ஸ்டிக் டு த பேசிக்ஸ். அந்த கோர் இலக்கணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டனாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு இலக்கணத்தை புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எடுத்துக்காட்டை மட்டும் மனப்பாடம் பண்ணி போய் எழுதுறது கிடையாது. இது நீங்கள் அந்த எடுத்துக்காட்டுலேருந்து புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா, அதை வச்சு பயன்பாட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த சிலபஸ் வடிவமைச்சிருக்கிறதுனால ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கணும். முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கங்க, இது ஏன் இந்த மாதிரி வார்த்தைகள் வருது, இதோட மரபு இது என்ன, இதுக்கு முன்னாடி ஏன் இப்படி பயன்படுத்துகிறாங்க, அந்த மாதிரியான ஒரு அனலைசிங், அதாவது ரீசனிங் பார்ட் மாதிரியே இது கொண்டு வந்திருக்கிறதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட திட்டங்களை வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே ரொம்பலாம் அலைய தேவையில்லை. இருக்கிறதே நீங்கள் ஸ்கூல் புக்கு ஸ்ட்ராங் பண்ணிட்டு நீங்கள் இந்த தேர்வை அணுகலாம். இப்போ தமிழில் நான் ஃபுல் பேனுக்கு எடுக்கணும்னா முதல்ல அவன் கொடுத்துருக்க பாடத்திட்டத்தை முழுமையாக புரிஞ்சுக்கணும். அதோட நோக்கம் என்ன. இப்போ அந்த திட்டம் வந்து 85 வினாக்கள் வந்து இலக்கணம் மற்றும் புரிதல் அதோட பயன்பாடு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நீங்கள் வந்து தமிழ் நல்லா புரிஞ்சிருக்கணும். இந்த 15 வினாக்கள் வந்து செய்யுள், அதுவும் வந்து குறிப்பிட்ட வகையில் அறநூல்கள் அதோட கருத்துக்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட்டப் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கணும். இதோட இலக்கணம் பயன்பாடு இருக்கு இல்லைங்களா, இதோட கோர் இலக்கணத்தை நம்ம அடிப்படையாக புரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதமான பிழைகளையும் நம்ம தவிர்க்கணும். அதில் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற ஒரு இலக்கண குறிப்பு எப்படி வருது, பெயரெச்சம், வினையெச்சம், வினையான பெயர், இதை வந்து முன்ன பின்ன, அதாவது அது ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்து அது வினையச்சமாக மாற்றிடணும், வினைச்சலேருந்து வேர்ச்சொல் வரணும், எதிர்ச்சொல் தெரியணும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கொஷின்லேருந்து ஆன்சர்லேருந்து தமிழ், ஆன்சர்லேருந்து கொஷின், இது ரெண்டும் வர மாதிரி நம்ம வந்து முழுமையான புரிதல் கொண்டு வந்துடணும் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று நீங்கள் அந்த டைமில் படித்து புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு பேரை கொடுத்துட்டு ஆன்சர் கேட்குறான்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பேரை வந்து சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்குது, இதுலேருந்து என்ன அவுட்புட் வருது, இது என்ன சொல்ல வராங்க, அந்த ஒரு புரிதல் திறன் இருக்கணும். இப்போ வந்து அந்த கலை சொற்களாக வருதுனால நீங்கள் உங்களை வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் வைங்களேன். இப்போ சில வார்த்தைகள் வந்து புதுசாக இருக்கும், மொழிபெயர்ப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் புதுசாக படிக்கிறதுனால உங்களோட தினசரி வாசிப்பை வந்து நீங்கள் அதிகரிச்சுக்கணும். சில டைம் வந்து
செய்தித்தாள்கள் படிக்கும்போது சில அறிவியல் டேர்முக்கெலாம் வந்து இப்போ வைரஸ்னா தீநுண்மி அந்த மாதிரி சில டேர்ம்லாம் இருக்கும். அது ப்ராப்பரான தமிழாக ஒரு முறையான தமிழ் சொற்கள் நம்ம வந்து கண்டறிஞ்சு அதெல்லாம் வந்து பயன்படும். ஸோ நீங்கள் வந்து உங்களை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் அதோட பயன்பாடு வந்து தமிழுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் அதுக்கு தயாராக இருந்துக்காங்க. இந்த 15 கொஷினுக்கான எஃபோர்ட் வந்து அவங்களும் கொடுத்துதான். திருக்குறள் 20 அதிகாரம்னா அந்த 20 அதிகாரத்தில் இருக்கிற திருக்குறளையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதோட பொருள் தெரிஞ்சுக்கணும், அதில் என்ன சொல்ல வராங்க, அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கான மீனிங் என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் தரவாக இருக்கணும். ஏன்னா முன்ன மாதிரி எல்லா திருக்குறளும் நம்ம படிக்க போதில்லை. அந்த 20 அதிகாரத்துக்குள்ளே இருக்கிற திருக்குறளை வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி அறநூல்கள் வந்து ஒரு 10-20 நூல்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதோட முழு தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. எளிமையாகவே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா குறைவான நாட்களே போதுமானது. அதுக்கு அதோட கருத்துக்கள் என்ன, அது வகைப்பாடு என்ன, அதில் என்ன சொல்ல வராங்க, அதோட காலம் என்ன, இந்த மாதிரியான தகவல்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி ஆசிரியர்களும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதுனீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒரு 2-3 நோட்டு தான் வரும். நீங்கள் அது வந்து உங்களோட எளிமையாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களை தனியாக நீங்கள் தயார்படுத்திக்கணும். இது யாரும் சொல்லிக் கொடுக்குறான்னு இல்லை, உங்களோட ஓன் ப்ரிப்ரேஷன் இருக்குது இல்லைங்களா. உங்களோட என்னோட ஸ்ட்ரென்த் இது, என்னோட வீக் இது அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். எனக்கு இப்போ இந்த விஷயம் எனக்கு வரல, இப்போ எனக்கு மொழிபெயர்ப்பு வரல அப்படின்னா அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த வார்த்தைகளை தேடி எழுதி வச்சுக்கணும். அந்த குறையை களையிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட திட்டமில்லை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி நிறைய தேர்வுகளை நீங்கள் எழுதி பார்க்கணும். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் புதுசாக இருக்கும். சில தேர்வுகள் எழுதி பார்க்கும்போது தான் நமக்கு அந்த புரிதல் திறன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். உங்களோட பிழைகளை திருத்திக்கிறதுக்கு வந்து அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதிகமான தேர்வுகளை போட்டு பார்க்குறதுனால வந்து இந்த சிலபஸ் மாற்றத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக நமக்கு நெருக்கமானதாக பயன்பாட்டுதான் கொண்டு வரலாம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இப்போது அது வந்து ஒரு புதுசாக வெளியேருந்து போய் கற்றுக்கிறதோ ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் அன்றாட சராசரியாக பயன்படுத்துகிற தமிழில் நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம், இது நம்ம தெரியாமல் பண்ணுற தப்பு என்னென்ன, இது எல்லாமே கலந்து தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இதை களையிற மாதிரி முதல்ல நம்ம திரும்பி பார்க்கணும். இந்த ஒரு வாக்கியம் சரியானதா, இது தவறானதா, அதுக்கேற்ற இது உண்மையான விளக்கம் எங்கே கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி இப்போ வடிவமைச்சிருக்கிறதுனால ஸோ நீங்கள் அதுக்கான வேர்களை தேடி நீங்கள் போக வேண்டியதாக இருக்குது. இப்போ முறையான இலக்கணத்தை வந்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா. இப்போது ஒரு சந்திப்பில் இருக்குதுன்னா வழியில் மிக இடங்கள், தமிழ் சொற்கள் என்னென்ன, வட சொற்கள் என்னென்ன, இதெல்லாம் நம்ம இதை எது தமிழ் சொற்கள் எது வட சொற்கள் தெரியாமலே பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பிரிவினையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதை பற்றின படிக்க ஆரம்பிக்கணும், அதை தேட ஆரம்பிக்கணும். அதில் வந்து புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பழைய புத்தகங்கள் வந்து நிறைய இருக்கும். அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே அப்படி படிக்கும்போது நமக்கே தெரியும், இது இத்தனை நாள் நம்ம தவறாக பயன்படுத்திட்டு இருக்கோமா, இது தெரியாமல் போச்சு. உதாரணம் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த மன்னிப்புன்ற சொல் வந்து ஒரு உறுதுமொழி சொல், நம்ம வந்து என்ன பண்ணி தமிழ் சொல் நினச்சிட்டு இருப்போம். அது எப்போ நமக்கு தெரியும், அதை படிக்கும்போது தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு புதுசாக இருக்கும் படிக்கும்போது தான். இத்தனை நாள் வந்து நம்ம இது தவறாக பயன்படுத்திருக்கோமே, இந்த பெயர்கள்லாம் வந்து தமிழ் பேரே இல்லையே அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் அந்த அடிப்படை இலக்கணத்தை புரியும்போது படிக்கும்போது தான் உங்களுக்கு அது நல்லா தெரிய வரும். ஸோ இந்த சிலபஸ் வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். ஏன்னா நம்ம அடிப்படை தமிழை கற்றுக்கிட்டு நம்ம முறையாக பிழை இல்லாமல் எழுதுறதுக்கான தமிழை பயன்படுத்துகிற மாதிரியான வடிவமைச்சிருக்கிறதா இதில் பார்க்குறேன். ஸோ அதுக்கான ஒரு வெளிப்பாடாக தான் இந்த தேர்வுகள் இருக்கும். ஏன்னா நீங்கள் இதுக்கப்புறம் தான் இந்த சிலபஸ் இப்போ தான் மாற்றிருக்காங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்வுகளில் இதோட வெளிப்பாடு அதிகமாக இருக்கும். அப்போ தான் நமக்கே ஒரு புதுசாக இருக்கும், இந்த பாடல் வரிகள்லாம் வந்து இந்த மாதிரி இருக்குது, இதுக்கான முறையான பேட்டர்ன் இதுதான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்குவோம். ஸோ அது நீங்கள் ஒரு பயன்பாடாக இருக்கலாம். அதை நீங்கள் முறையாக பயிற்சி பெற்றிங்கன்னா இது இலக்கணத்தை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னா, உங்களுக்கு வந்து இப்போது 6 to 10 வரைக்கும் புக் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து எழுத்து, சொல், பொருள் இலக்கணம். இப்போ இலக்கணத்தில் என்னென்ன வகை இருக்குது, எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், 5 வகையாக இருக்குங்களா. அவங்களே வந்து அந்த ஸ்டாண்டர்ட் வைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 6வதுல வந்து சொல்லை பற்றி கொடுத்துருப்பாங்க, 7வதுல அதோட அப்டேஷனாக இருக்கும், 8வதுல இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வகுப்புக்கு ஏற்ற அந்தந்த நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி புரிதலுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் முதல்ல எடுத்து வச்சு இதில் எங்கெங்கே இலக்கணத்தை எடுத்திங்கன்னா, இப்போ சொல்லி இலக்கணம்னா வந்து 6வதுல எங்கே இருக்குது, 7வதுல இருக்குது, 8வதுல எங்கெங்கெல்லாம் கவர் ஆகாது, இதை முதல்ல எடுத்து வைங்க. இதை முதல்ல பிரிக்கணும். இதை பிரித்து இந்தந்த லெசனில் இப்படி இந்தந்த இலக்கணம்லாம் இங்கே கவர் ஆகுது, இந்த மாதிரி நீங்கள் ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இலக்கணத்தை நான் இந்த லெசனில் படிக்க போகிறேன், இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க, இதோட முழுமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் நோட்டில் எழுதிக்கணும். இப்போ எழுத்துருக்குன்னா 6வது எழுத்துருக்கு என்ன இருக்குது, 10வதுக்குள்ள என்ன இருக்குது, அப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழுமையான ஒரு எழுத்துருக்கணத்தை பற்றி வந்துடும். இப்போ சொல்லோட இலக்கணத்தை பற்றி 8வதுல ஒன்று இருக்குது, 9வதுல ஒன்று இருக்குன்னா, இப்போ அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதை பற்றின ஒரு முழுமையான புரிதல் இருக்கும். இப்போ இது இல்லாமல் சில டைம் இந்த AIMTN அந்த மாதிரி வகுப்புகளும் வந்து தமிழ் உங்களுக்கு அவங்களே வந்து ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிளாஸில் போட்டிருக்காங்க முறையில். ஏன்னா இப்போ இலக்கணம் தான் அதிகமான மதிப்பெண் கொடுத்துருக்கனால உங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அவங்களும் வீடியோ போட்டிருக்காங்க. நீங்கள் அதில் கற்றுக்கிட்டாலே
அவங்க இந்த இலக்கணத்தை வந்து முழுமையான இந்த மாதிரி படிக்கணும், இந்த இதில் இத்தனை வகைகள் இருக்குது, இதெல்லாம் இன்னும் அந்த மெத்தட் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நீங்கள் அதை வச்சே நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஒரு முழுமையான ஒரு ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அந்த இலக்கணத்தை படிக்கும்போது. எழுத்துனா இது ஃபுல்லாக படிச்சிடணும், சொல்லுனா இது ஃபுல்லாக படிச்சிடணும், இந்த மாதிரியான ஒரு முழுமையான புரிதல் கிடைக்கிறதுக்கு ஒரு வீடியோவோ உங்களோட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா இன்னும் எளிமையாக இருக்கும். உங்களோட நண்பர்களோட உங்களோட ஸ்டடி சர்க்கிள் பார்த்தீங்களா, அதில் நீங்களோட முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அவுட்புட் எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கோங்க. இதில் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய உங்களுக்கு தெரிய வரும் இந்த மாதிரி இலக்கண சம்மந்தமானது. ஏன்னா நமக்கு ஒரு டவுட் இருக்கும், ஒரு ஐயப்பாடு இருக்கும், இது இந்த இடத்துல ஏன் வருது ஏன் வரலன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து கலையிற இடத்துல தான் வந்து நமக்கு அந்த தெளிவு கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது தான் இலக்கணத்தில் வந்து ஒரு முழுமையான புரிதல் கிடைக்கும். அந்த புரிதல் வர்றதுக்கு வந்து ஒரு கொஞ்ச நாள் நம்ம இங்கே அங்கே தேடிட்டுருப்போம், படிச்சுட்ருப்போம். அது ஆனால் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு ஓவரால் அப்ரோச் உங்களுக்கு கிடச்சிடும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அந்த இலக்கண பகுதிகளை. இப்போ வந்து சிலர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இலக்கணத்தை வந்து பெயரச்சோம்னா ஆ முடிஞ்சால் பெயரச்சோம், ஈ முடிஞ்சால் ஊ முடிஞ்சால் வினையச்சம், இந்த மாதிரி ஏன் அது அப்படி வருது அப்படின்னு தெரியாமல் மனப்பாடம் பண்ணிடுவோம். ஆனால் வந்து அதுக்கான முறையான வரைமுறையே கொடுத்துருக்காங்க முன்னாடியே, தமிழ்லேயே இருக்குது. அது நம்ம அது தேடி படிக்காதனால நமக்கு தெரியல. பெயரச்சம்னா ஏன் அது ஏன் அந்த ஆ முடிஞ்சால் பெயரச்சம் சொல்கிறாங்க, அந்த சென்டென்ஸை நீங்கள் சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். வந்த பையன் அப்படின்னா ஆ முடியுதுன்னா அப்போ வந்த பையன் அதுக்கு முன்னாடி பெயர் சொல் இருக்குது, அதுக்கான காரணம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஆ முடிஞ்சால் பெயரச்சம், ஊ முடிஞ்சால் வினைச்சம் படிக்காமல் அந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுக்கான வரையறை என்ன, அது எந்தெந்த இடத்துல விதிவிலக்காக இருக்குது. ஏன்னா சில இடங்களில் அது விதிவிலக்காகவும் வந்திருக்கும். நம்ம அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணாமல் இது வந்தால் இது வந்தால் இது அந்த மாதிரி ஷார்ட்கட் மாதிரி யோசிக்காமல் அதுக்கு பின்னாடி இருக்கிற அது காரணங்களை வந்து நீங்கள் புரிஞ்சு படிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான். அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எனிடே நீங்கள் தூக்கத்துலேருந்து போனால் கூட அந்த பதில் சொல்லிடலான்ற மாதிரி இருக்கிறோம். இல்லைனா நீங்கள் மனப்பாடம் பண்ணதே வெளியே கொண்டு வர மாதிரி இருக்கிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து இலக்கணத்தை புரிஞ்சு படிக்கின்ற மாதிரி சொல்கிறோம். ஏன்னா இப்போது அந்த கோர் இலக்கணத்தை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நாளாக ஆகாது. அதனால் சரியான முறையில் கற்றுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். தெரியாமல் படிக்கும்போது தான் வந்து ரொம்ப நாள் டைம் எடுக்கும். அது முறையாக இந்த இலக்கணம் இதுதான் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதோட பயன்பாடு வந்து நீங்கள் எளிமையாக பயன்படுத்திக்கலாம். இப்போ 85 கொஷின் வந்து இலக்கணம் சார்ந்து இருக்கிறதுனால இது வந்து நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணால் சில டைம் 2 ஆன்சர் வரும், இது வரலாமான்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் முழுசாக அந்த 85 கொஷின் போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷுவராக சொன்னது வந்து எதுன்னு சில டைம் டவுட் வரும் உங்களுக்கு. இது வந்து 2 விதமாக வர மாதிரி இருக்குது. இப்போ தன்வினை செய்வினை செய்யப்பட்டவினை தன்வினை, இது 3 வந்து சில டைம் குழப்பம் உங்களுக்கு. ஏன்னா தன்வினை வாக்கியங்களே வந்து செய்வினை வாக்கியங்கள் தன்வினையாகவும் இருக்கும், செய்வினையாகவும் இருக்கும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து எப்படி களையிறது, நம்ம இதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத முதல்ல ஒரு ஸ்டடி பண்ணணும். ஏன்னா ஒரு கொஷினுக்கு வந்து 2 ஆன்சர் இருக்க மாதிரி அந்த இடத்துல நமக்கு தோணும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே வந்து அப்ளிகபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை தெரிஞ்சு பிரித்து பார்க்கணுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி அதுக்கான காரணங்கள் என்ன, இப்போது செய்வினைனா அதோட கண்டிஷன் அப்ளை என்னென்ன இருக்குது, தன்வினைனா அது கண்டிஷன் அப்ளை என்ன இருக்குது, இதுக்குரிய ப்ராப்பரான டிஃப்ரென்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து சில டைம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயும் வந்து கேட்டிருப்பாங்க இதே மாதிரி கொஷின்ஸ் வந்து. அதுக்கு வந்து ஆன்சர் வந்து சில டைம் தவறாகவும் கொடுத்துருக்காங்க, சில டைம் 2 விதமான ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாறுதலுக்கு உட்படுத்துன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான முறையான பிரித்ததில் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வைங்களேன். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு புத்தகங்கள்லையோ இல்லை இந்த மாதிரியான ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயோ வந்து நீங்கள் தேடி பார்க்கும்போது அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ஓகே, இந்த கேள்விகளுக்கு இந்த மாதிரியான இதை கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இவ்வளோ கொஸ்டின்ஸ் 85 இலக்கணம்னால எல்லாரோட அந்த இடத்துல அந்த 3 மணி நேரத்தில் என்ன அப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த 3 மணி நேரத்தில் என்ன யோசிச்சாங்க அந்த எக்ஸாமில், அதுதான் வந்து வெளிப்பாடாக இருக்கும். ஏன்னா வாட் இஸ் வாட்னு டக்குன்னு போட்டு போகிற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் படித்து புரிஞ்சு அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். போகிற போக்கில் ஒரு 2 வாரத்தை படித்தோடனே இது ஏபிசிலாம் போட முடியாது. அப்போ வந்து 85 கொஸ்டின் நீங்கள் எவ்வளோ நேரம் யோசிக்கணும், உங்களோட மூளைக்கு வேலை மாதிரி வைங்களேன். இப்போ ஒரு ஜிஎஸ் கொஷின்னா நீங்கள் டேட்டா இருக்குன்னா அதை படிச்சுட்டு போட்டு போயிருப்பீங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இதுக்கான பயன்பாடாக இருக்கிறதுனால இந்த வார்த்தைகள் எல்லாமே முழுமையாக படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த 85 கொஷினுக்கான நீங்கள் புரிதலை வந்து உங்களோட பேப்பரில் வெளிப்படுத்தணும் நீங்கள். ஸோ அதுக்கான மனநிலை நீங்கள் தயாராக இருக்கணும் வைங்களேன். தமிழ் வந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் போட்டலாம் அப்படின்னு மாதிரி முன்ன மாதிரி வந்து பேரை படித்தோன்னே நூலை போட்டலாம் அப்படின்னு மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து அது ப்ராப்பராக புரிஞ்சு போகிற மாதிரி இருக்கிறதுனால ஸோ அதுக்கான மனநிலை மென்டாலிட்டி நம்ம ரெடியாக இருக்கணும். அதுக்கான மென்டாலிட்டி தயாராக இருந்தோம்னாவே அந்த கொஷினை வந்து படித்து புரிஞ்சுக்கிற தயாரில் இருந்தனாலே அழகாக நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அதிக அளவு பயிற்சி தான் வந்து இதுக்கு ஒரு தீர்வாக இருக்கணும் வைங்களேன். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம மைண்டை வந்து அந்த இடத்துல யோசிக்க வைக்கிறோம். ஏன்னா நீங்கள் முன்னாடியே வந்து ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான ஒரு 2-3 ப்ராபபிலிட்டி நம்ம செக் பண்ணியிருப்போம், போட்டு பார்த்துருவோம். அப்போ தான் வந்து உண்மையான அந்த சுச்சுவேஷன் வரும்போது அந்த கொஷினுக்கான ஆன்சரை பண்ணும்போது நம்ம அப்படிலாம் யோசிப்போம். இதுக்கான இது வராது, இது தவறாக இருக்குது, ஒரு இலக்கண குறிப்பு இருக்குன்னா அது ஏன் வராது, ஒரு பிரித்தெழுது இருக்குது. இப்போ சில வார்த்தைகள்லாம் வந்து அது வந்து 3ஆக பிரிச்சிருப்பாங்க, 2ஆக பிரிச்சிருப்பாங்க. நமக்கு வந்து அது எந்த மாதிரி பிரிக்குது, இது 3ஆக பிரித்தா 2ஆ இல்லை 2 விதமாக
2ஆக பிரிக்கணுமா அப்படின்ற குழப்பங்கள் வரும். அப்போ வந்து அந்த பொருளுக்கான மீனிங் வந்து நமக்கு புரியணும். அதுக்கேற்ற மாதிரி தான் வார்த்தைகளை பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து அந்த விகுதி மட்டும் பிரித்தா போதுமா, இல்லை அந்த பொருள் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் பிரிக்கணுமா, இந்த மாதிரியான அடிப்படை இதுக்கெலாம் வந்து நீங்கள் அதிகளவு பயிற்சி செய்யணும்னு வைங்களேன். நிறைய வினாக்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கான ஒரு புரிதல் அழகாக கிடைக்கும். ஸோ அந்த பகுதியில் நீங்கள் உங்களோட ஸ்ட்ராங் பண்ணிக்க நல்லது. ஸ்ட்ராங் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இருக்கிற சிலபஸ் பார்த்திங்கன்னா, அதாவது ஈஸின்னு சொல்லிடலாம், ஆனால் அது ஈஸி இல்லை. ஏன்னா அது ஈஸியாக தான் இருக்குது, அதுதான் பிரச்சனையாகவும் இருக்குது. ஏன்னா ஈஸியாக இருக்கிறதுனால அவன் அங்கே அதை அப்ரோச் பண்ணுற விதம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த டைமில் அதை பார்க்குற விதம், அதை அணுகிற விதம், இது ரெண்டுத்துலேயும் சில சின்ன சின்ன தவறுகள் செய்ய வேண்டியது இருக்கும். ஏன்னா இது அந்த சுச்சுவேஷனில் ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்களே எப்போவுமே, அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியாமல் நம்ம சில டைம் வந்து தவறாக யோசித்து போட்டுருவோம். ஏன்னா ஒரு கொஷின் 2 கொஷின் இல்லை, கிட்டத்தட்ட 70-80 கொஷின்ஸ் பக்கம் நம்ம இந்த மாதிரி யோசிக்க போகிறோம். அத்தனை கொஷினுக்கு வந்து சரியாக யோசிக்கணும். அதாவது உங்களோட மைண்ட் வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கணும். கிட்டத்தட்ட அந்த 85 கொஷின் வந்து ஒரே மனநிலையில் அட்டன் பண்ணணும். நீங்கள் ஸ்டார்டிங் வந்து கேர்ஃபுல்லாக போட்டு போயிடுவீங்க. போக 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 வந்து ஓகே இது அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு போகாமல் அந்த 85 கொஷின்லேயும் வந்து உங்களோட மனநிலையை சீராக வச்சுக்கணும். அதுக்காக டைனாமிக்காக யோசிக்கிற மாதிரி இருக்கணும். பல விதமாக இது இந்த மாதிரி வரும் வராது அந்த மாதிரி யோசிக்கிற வித மாதிரி இருக்கிறதுனால ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா இருக்கணும். அதனால் உங்களோட யோசிக்கிற திறனை வந்து நீங்கள் சீராக வச்சுக்கோங்க. அது ஒன்று. அவாய்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த பதட்டத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இந்த நல்லா யோசிக்க முடியும். அந்த பதட்டத்தை அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே இது நல்லா யோசிக்க முடியும். இன்னொன்று வந்து உங்களோட நடைமுறை பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட தினமும் அப்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா இது தேவையில்லைன்ற மாதிரி ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காமல், அதுக்கான இப்போ ஒரு செய்தித்தாள் படிக்கிறோன்னா அதில் வர வார்த்தைகள் எப்படி நம்ம வந்து ஒரு தமிழுக்குள்ளே கன்வெர்ட் பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கணும். அது ஒரு முக்கியத்துவமாக பண்ணுறேன். உங்களை அப்டேட் பண்ணிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ நடைமுறை தமிழுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக.